வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுவேலா அரசு தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளமை ஐநா உடன்படிக்கை கோட்பாடுகளை மீறும் செயல்பாடு என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் ஒன்று கூடி சந்திப்பு. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து செயல்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்த பிரேரணைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இணக்கம். முன்னாள் ஆயுத குழுக்களை சுற்றிய பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் வெளிவரும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் வெளியிட்டுள்ள கருத்துக்களினால் பரபரப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்காவின் இறையாண்மைக்கு எதிராக வெனிசுவேலா எப்போதும் செயல்பட்டதில்லை என்றும் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுவேலா அரசு தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளமை ஐக்கிய நாடுகள் சபையின் உடன்படிக்கை கோட்பாடுகளை மீறும் செயல்பாடு என்றும் அமைச்சர் மற்றும் சபை முதல்வரான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலோடு தொடர்புடைய ஒழுங்கு விதிகள் குறித்து நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது மக்களால் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதியை அமெரிக்கா கைது செய்து நாடு கடத்தியுள்ளமை ஜனநாயகத்திற்கு முரணான நடவடிக்கையாகும். இந்த செயல்பாட்டை கட்சி ரீதியாக கண்டித்து ஏற்கனவே அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 25 ஆண்டுகளாக ஜனநாயக ஆட்சியை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டு வரும் வெனிசுவேலா பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா அந்த நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்திருந்ததாகவும் அவர் நினைவூட்டினார். 2020 முதல் 2024 வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் தலைமையிலே வெனிசுவேலா முன்னேற்றம் கண்டதாகவும் அவர் ஆட்சி காலத்திலேயே கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு நாட்டின் ஜனாதிபதி நல்லவராகவோ கெட்டவராகவோ இருக்கலாம். அவரை மதிப்பிடும் உரிமை அந்த நாட்டின் மக்களுக்குரியது. பிற நாடுகள் அந்த நாட்டின் உள்வ விவகாரங்களில் தலையிட முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டதன் மூலம் செல்வந்த நாடுகள் வறிய நாடுகளை ஆக்கிரமிக்கும் பழக்கம் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி 31 சர்வதேச அமைப்புகளில் இருந்தும் 35 சர்வதேச திட்டங்களிலிருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ள நிலையில் அந்த திட்டங்களில் கொழும்பு திட்டமும் உள்ளடங்குவதாக சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பாக ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். கொழும்பில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பல முக்கிய அரசியல்வாதிகள் ஒன்று கூடி சந்தித்துள்ளனர். பந்துல குணவர்த்தன தயாரித்த திரைப்படம் ஒன்றை பார்வையிடுவதற்காக அவர்கள் திரையரங்கில் ஒன்று கூடியிருந்தனர். இந்த நிகழ்வில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல அரசியல் தலைவர்கள் பங்கேற்றிருந்தார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் தொடர்பான விடயங்களை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து அரசியல்வாதிகளிடையே கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க ஆகியோருடன் கலாச்சார விவகார அமைச்சர் பேராசிரியர் சுனில் செனவி, விமல் வீரவங்ச, ரவுஃபகி, முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்தன, அனுர பிரியதர்ஷன ஜாபா, பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், மஹிந்த அமரவீர, சிசிர ஜெயக்கொடி, மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேவேளை இந்த சந்திப்பில் அரசியல்வாதிகளோடு சேர்ந்து பல கலைஞர்களும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்த பிரேரணைகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அந்த கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இரண்டு கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். சஜித் பிரேமதாச முன்வைத்த யோசனைகளுக்கு செயற்குழு உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவற்றில் பெரும்பாலானவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைகளையும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரு கட்சிகளின் யோசனைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக இரு தலைவர்களின் அனுமதியுடன் குழு ஒன்றை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச நேரடியாக சந்தித்து கலந்துரையாடவும் செயற்குழு இணக்கம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாதுகாப்பும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றமும் குறித்து ரணில் விக்ரமசிங்க எப்போதும் முன்னுரிமை வழங்கி செயற்பட்டவர் என்று வஜிர அபிவர்த்தன சுட்டிக்காட்டினார். இரண்டு கட்சிகளும் ஒரே கொள்கை அடிப்படையில் இருப்பதனால் இணைந்து செயல்படுவதில் எந்த தடையும் இல்லை என்றும் நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக சவால்களை சமாளிக்க இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருந்தும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பாக தெரிவுக்குழு ஒன்றை நியமிக்கும் முயற்சிகள் அரசாங்கம் முன்னெடுத்திருப்பது காலத்தை இழுத்தடிக்கும் ஒரு அரசியல் நாடகம் என்று டெலோ கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டினார். யாழ்ப்பாணத்தில் அவரது இல்லத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் மேலும் கூறிய போது, மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்த தெரிவுக்குழுவை நியமிப்பதற்கான பிரேரணையை மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவித்தார். உண்மையில் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் உண்மையான விருப்பத்துடன் இருந்தால் தெரிவுக்குழுவை நியமிப்பது தேவையற்ற நடவடிக்கையாகும். ஏனெனில் தற்போதைய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை கொண்டிருப்பதால் அதற்கு தேவையான அரசியல் அதிகாரமும் பலமும் அதற்கு உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் 2017ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 17ஆம் இலக்க சட்டத்தை திருத்தி பழைய தேர்தல் முறைமையின் கீழ் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முழு அதிகாரமும் இந்த அரசாங்கத்திடம் உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தேர்தலை உடனடியாக நடத்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு விருப்பம் இல்லாததன் காரணமாகவே இவ்வாறான தெரிவுக்குழு நியமன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சபா குகதாஸ் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் சர்ச்சையாக இருந்த எல்லை நிர்ணயம் தொடர்பான விவகாரங்களை மீண்டும் முன்னிலைப்படுத்தி தேர்தலை காலம் கடத்தும் நோக்கத்திலேயே இந்த தெரிவுக்குழு பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் முன்னாள் ஆயுத குழுக்களை சுற்றியுள்ள பழைய குற்றச்சாட்டுகள் மீண்டும் பொது கலந்துரையாடலுக்கு வரும் நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த நேர்காணலில் என் தம்பி உட்பட பலரை கடத்தி நீண்ட காலம் சட்டவிரோதமாக அடைத்து வைத்திருந்தார்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் செயல்பட்ட முன்னாள் ஆயுத குழுக்கள் நாட்டையும் குறிப்பாக தமிழ் மக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இருண்ட காலத்தை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. குறிப்பாக 1990களின் இறுதி காலத்திலும் 2000களின் ஆரம்ப ஆண்டுகளிலும் கடத்தல்கள், காணாமல் ஆக்கல்கள் மற்றும் சட்டவிரோத தடுப்புகள் போன்ற பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் அவற்றில் பெரும்பாலானவை முறையான விசாரணைகள் இன்றி நிறுத்தப்பட்டதாகவும் அரியநேத்திரன் குற்றம் சாட்டினார். பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் திவானந்தா தொடர்பான விவகாரங்கள் மீண்டும் அரசியல் அரங்கில் பேசப்பட்டு வரும் நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளதனால் அடுத்த கட்டமாக கருணா அம்மானம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தவறுகள் இடம்பெறும் போது அவற்றை சரி செய்வதற்கு பதிலாக அகங்காரமாக செயல்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பத் அதுகுரல குற்றம் சாட்டியுள்ளார். பத்ரமுலையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை அவர் தெரிவித்திருந்தார். தற்போதைய குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக நிலச்சரிவு மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த அனர்த்தங்களின் போது அரசாங்கத்தின் செயலற்ற தன்மை வெளிப்பட்டதாகவும் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பொறுப்பு அரசாங்கத்துக்கே உரியது என்றும் அவர் கூறினார். மக்களின் உயிர்களை பாதுகாக்க அரசாங்கம் முன்வராததால் மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தேர்தல் காலத்தில் தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகள் இன்று பொய்யாகியுள்ளதாகவும் அவற்றை மறைக்க முயற்சிகள் இடம்பெறுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் தரம் குறைந்த மருந்து இறக்குமதி, மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பான வாக்குறுதிகள், உகாண்டாவில் பணம் இருப்பதாக கூறப்பட்ட தகவல்கள் உள்ளிட்ட பல விடயங்களை மோடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பயன்படுத்தி மக்களின் குரலை ஒடுக்குகின்றதாகவும் அரசு இயந்திரம் பலவீனப்படுத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கல்வித்துறையில் குழப்பங்கள் நிலவுவதாக குறிப்பிட்ட அவர் பாடப்புத்தக அச்சிடலில் வெளிநாட்டு அரசு சார்பற்ற அமைப்புகளின் தலையீடு இருப்பதாகவும் 6ஆம் தர பாடப்புத்தக விவகாரம் அதற்கு உதாரணம் என்றும் கூறினார். அரசாங்கம் தனது தவறுகளை ஏற்காமல் அகங்கார போக்கையை தொடர்கிறது என்பதே மக்களுக்கான உண்மை என்றும் சம்பத் அதுகூறல வலியுறுத்தியுள்ளார்.